தட்டுறது என்ன இருக்குது. ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் சத்திய சோதனை. நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ என் பேர் போட்டிங்கன்னா நிறைய வீடியோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பட்டிமன்றங்கள், விஜய் டிவியில் பேசுகிற பிரபலங்கள் எல்லாம் எங்கிட்ட பேச்சாளராக பேசுகிறாங்க. எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டம் வந்து சாதாரணமாக ஒரு 5000-10,000 பேர் உட்காந்துருப்பாங்க. இங்கே அமர்ந்திருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் குறைவாக இருந்தால் கூட எனக்கு 2வது முறையாக இங்கே 3வது முறைன்னு நினைக்கிறேன் பட்டிமன்றம் ஒன்று. ஆமாம், 3வது முறையாக இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த வாய்ப்பை பெற்றமைக்காக உள்ளபடியே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா கிராமங்களில் நிறைய செலவு பண்ணி பெரிய மேடைகள் போட்டு இன்றைக்கி டிவியில் வரக்கூடிய பிரபலங்கள் எல்லாம் கூட்டு வச்சு நான் நடத்துகிற பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதே ஒரு 9 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். அங்கங்கே அப்படி அப்படியே ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்ப்பாங்க. என்ன ஐடியாவில் பார்ப்பாங்கன்னா, பார்ப்போம் கொஞ்சம் நேரம் இவன் ஏதாவது செய்கிறானான்னு. நல்லா இருந்தால் வந்து உட்காரலாம், இல்லைன்னா அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு அப்படின்னு நின்று பார்ப்பாங்க. கொஞ்சம் நேரம் போக போக கூட்டம் சேர்ந்துடும். ஒரு 10-10:15 ஆரம்பித்தோம்னா, இப்போ பாட்டு பட்டிமன்றம்னு ஒன்று நடத்துகிறேன். அதெல்லாம் வந்து 12-1 மணி வரைக்கும் நடத்திட்டுருக்குறோம். அதனால் அந்த ஆடியோக்காரனை போயிட்டாரா, இருக்காரா? இல்லை, இவர் இல்லை, ஆடியோ சரி, ரைட்டு, வந்தாருன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். பரவாயில்ல. ஒரு 2-3 நாள் முன்னாடி கரூரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி, பெரிய தொகைக்கு ஏற்பாடு பண்ணி பட்டிமன்றம். நான் பேச ஆரம்பித்து எனக்கே கேட்கல. கீழே தான் இந்த ஆடியோ ரெடி பண்ணுறவங்க உட்காந்துருப்பாங்க. இங்கே வச்சுருக்காங்களே அதெல்லாம் இப்படி கீழே வச்சு உட்காந்துருப்பாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி சரியாக சத்தம் கேட்கல, கொஞ்சம் நல்லா சத்தம் வை அப்படின்னு. அவன் சத்தம் வைக்கிறேன்னு ஆள் காணாமல் போயிட்டான். அவனை தேட வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எவ்வளோ நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்பீங்கன்றது உங்கள் முகத்தை பார்த்தாவும் நான் தெரிஞ்சுக்குவேன். லேசாக நெளிஞ்சிங்கன்னா நான் நிறுத்திடுவேன். சில இடத்துல நிறைய பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சி பார்க்குறாங்க. நமக்கு ஆள் இருந்தாலும் பேசலாம், இல்லைன்னாலும் பேசலாம். புதுயுகம்னு ஒரு டிவியில் டெய்லியும் காலையில் நான் பேசுகிறது ஒரு கிளிப்பிங் போடுவாங்க. காலையில் 6 to 7 அந்த நேரத்துக்குள்ளே ஒரு 5 நிமிஷம். அது எப்படின்னாங்க, மாதத்துக்கு ஒரு முறை நான் போய் அங்கே உட்காந்து முழுசாக ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அதை கட் பண்ணி போடுவாங்க. இப்போ இங்கே அட்லீஸ்ட் ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்கோம். அங்கே அந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா என் தம்பி உட்காந்துருக்காருல, வீடியோ கேரப்பர், அவரும் நானும் மட்டும்தான் இருப்போம். எவ்வளோ பெரிய சத்திய சோதனை இல்லையா தம்பி? வீடியோகிராஃபர் நானும் மட்டும்தான் இருக்கோம். அவர் என்ன செய்வார்னா, ரெடியாக ஸ்டார்ட் பேசலாம் 5 4 3 2 1 ஸ்டார்ட்னா அப்படின்னுவார். நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அவர் ஆன் பண்ணி முழுசாக ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை கட் பண்ணி போடுவாங்கண்ணா. இந்த முறை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போனப்போ என்ன நடந்துச்சுன்னா, உங்களை மாதிரி ஒரு வீடியோகிராஃபரு ரெடியாக ஸ்டார்ட்னு சொல்லிட்டு 5 4 3 2 1 பேசலான்ட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அவனும் கதவை சாத்திவிட்டு போயிட்டான் தம்பி. தனியாக உட்காந்து பேசுகிறது எவ்வளோ கொடுமை இல்லையா? அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்கழி பெருவிழா என்பது இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் சமீப காலங்களில் எல்லா மட்டத்தில் இருக்கிற மக்களும் விரும்பி நடத்துகின்ற ஒரு பெருவிழாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்னைக்கெல்லாம் மார்கழி பெருவிழான்னா ஒரு பெருசாக அவ்வளோ சிறப்பாக கொண்டாட மாட்டாங்க. மார்கழி மாதம் என்பதை பீடை மாதம்னு அதை பேர் மாற்றிட்டான். அது பீடுடைய மாதம் அப்படி தான் இருந்துச்சு. அது பீடுன்னா வெற்றின்னு அர்த்தங்க, செல்வாக்குன்னு அர்த்தம். பீடு உடைய மாதம் என்பது தான் பீடுடைய மாதம்னு மார்கழியை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்பாளுங்க அந்த பீடுடையன்றதை பீடை மாதம்னு மாற்றிவிட்டான்.
மார்கழி நல்ல மாதம் இல்லை. இப்போ நம்ம வருஷம்ன்றது 12 மாதம் இல்லைங்களா? இந்த 12 மாதத்தை 2ஆக பிரிக்கணும். முதல் 6 மாதம் தை, மாசி, பங்குனி, சித்திரை வரைக்கும் இது சூரியனை நோக்கி பூமி போகுதான். அடுத்த 6 மாதம் சூரியனிலிருந்து பூமி விலகி வருது. இது ஒளியை நோக்கிய பயணம், இது இருளை நோக்கிய பயணம். இந்த ஒளியை நோக்கிய பயணமும் இருளை நோக்கிய பயணமும் ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்குதுங்க. வந்துட்டிங்களாண்ணா? இன்னும் கூட கொஞ்சம் சவுண்ட் வச்சா பரவாயில்ல. ரைட் ரைட் ரைட். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையாக பேசலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு பேச்சு. ரைட். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு மேலே போட்டால் விசில் வந்துடுமா? இந்த ஒளியும் ரைட் போதும். சூரியனை நோக்கிய பயணம், சூரியனிலிருந்து இருளை நோக்கிய பயணம், இது தாங்க இந்த மார்கழியினுடைய சிறப்பு. முன்னெல்லாம் மார்கழி மாதத்தை எப்படி கொண்டாடினாங்க, எப்படி அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் போருக்கு போவதை முடிவு செய்கிற மாதமாக மார்கழியை வைத்திருந்திருக்காங்க அந்த காலத்தில். இதுக்கு என்ன சார் ப்ரூஃப்லாம் இல்லை, ஆனால் நடந்திருக்கு. ஏன்னா கடும் குளிர், அந்த வருஷம் முழுக்க இருக்கிற நாட்களில் குளிர் அதிகமாக இருக்கிற நேரம் மார்கழின்றதுனால வேட்டையாட போகிற மன்னர்கள் எல்லாம் இந்த காலத்தை கணக்கில் எடுத்திருக்காங்க. பின்னாடி அப்படியே காலம் மருவி போய் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கு இருந்த மனிதர்கள் சாப்பாடு, அரிசி, நெல், வயல், உழவு எதுவும் அவனுக்கு தெரியாது. வேகமாக ஒரு மிருகத்தை துரத்திட்டு ஓடுவான். அது முயலோ ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு மிருகம், அதை துரத்திட்டு ஓடுவான். ஓடுறது கூட 2 காலில் ஓட தெரியாது மனிதனுக்கு. 2 கையாலும் 2 காலாலும் நடந்து போனான், வேகமாக ஓடுனான். அந்த மிருகத்தோடு இந்த மனிதன் மோதினான். மிருகமும் மனிதனும் சண்டை போட்டாங்க. இந்த 2 பேர் சண்டையிலங்க, இந்த மனிதன் தோற்று இந்த மிருகம் ஜெயித்தால், மனுஷன் தோற்று மிருகம் ஜெயிச்சா மனுஷன் மிருகத்துக்கு உணவு, மிருகம் தோற்று மனிதன் ஜெயித்தால் மிருகம் மனிதனுக்கு உணவு. இதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை. மனுஷன் தோத்துட்டான்னா ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனால் மிருகம் தோத்துட்டா அதை கொண்டு பொசுக்கி தீயிட்டு அதை உணவாக்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். மெல்ல மெல்ல வேட்டையாடி சமூகமாக இருந்த மனிதன் வேளாண்மை சமூகத்திற்கு மாறினான். சொந்தமாக ஒரு வீடு கட்டினான். ஒரு கணவன், ஒரு மனைவின்னு ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தான். ஒரு குடும்பம், ஒரு இல்லறம் என்கிற நிலைமையை ஏற்படுத்தினான். ஒரு ஊர், நாம் எல்லாம் ஒன்று அப்படின்னு கொண்டு வந்தான். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு ஒரு சமூகமாக மனிதன் கட்டமைத்ததற்கு பிறகு, அன்பிற்கினிய பெருமக்களே, இது எல்லாத்துக்கும் ஆதின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இப்போ இங்கே உடையாம்பாளையத்தில் வெவ்வேறு சமூகத்தினர், வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களை கையாளக்கூடியவர்கள், வெவ்வேறு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள், வெவ்வேறு மாதிரியான மனிதர்கள் இருப்போம். ஆனால் உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா, அவருடைய தாத்தாவுக்கு தாத்தா, அவருடைய தாத்தாவுக்கு தாத்தான்னு ஒரு 50 தலைமுறைக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னாங்க, நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கொடியில் பூத்த மலர்களாகத்தான் இருந்திருப்போம். இன்றைக்கி தான் இதெல்லாம் மாறிப்போச்சு. இதை எல்லாத்தையும் இணைத்த பாலம் எதுன்னாங்க, நம்முடைய தமிழ் தான் நம்மளை இணைச்சு. தமிழ் என்கின்ற அந்த அற்புதமான மொழிதான் இன்றைக்கு நம் எல்லாரையும் ஒரு குடையின் கீழ் இன்னமும் கூட பத்திரமாக பாதுகாப்பாக வச்சிருக்கு. என்ன சார் அப்படி நடந்துச்சு தமிழ்லன்னா, இறைவன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தமிழை மட்டும்தான் பிரயோகப்படுத்தியிருக்கிறான். இது வரலாறு. ஒரு நாட்டில் ஒரு ஏழை புலவன் இருந்தான். அவன் பேர் கணிகண்ணன்னு பேருங்க. அந்த நாட்டோட மன்னர் வந்தான். இவன் யாரை பார்த்தும் மதிக்க மாட்டாங்கிறானேன்னு அவனை கூட்டுவாங்கன்னா, இந்த கணிகண்ணனை எல்லாம் பிடிச்சிட்டு நிறுத்தினாங்க. அவன்கிட்ட சொன்னான் மன்னர்,
நீ கோயிலில் தானே பாட்டு பாடுற? ஆமாங்க. என்னை பற்றி பாடு அப்படின்னா. நீ கோயிலில் பாடுறல, கடவுளை விட்டுரு, என்னை பற்றி பாடு. கணிகண்டன் சொன்னால் நான் கடவுளை தவிர வேறு யாரும் பற்றி பாட மாட்டேன். அங்கே நிற்கிறார். அவர் யார்? அவர் என் குருநாதர். சரி, அவரையாவது பாட சொல்லு. நானே பாட மாட்டேன், அவர் உன்னை பற்றி பாடுவாரா? நாங்களாம் பாட மாட்டோம். மன்னனுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு. என் நாட்டில் உட்காந்துட்டு என்னை பற்றி பாட மாட்டியா? 2 பேரும் கிளம்பு, என் நாட்டை விட்டு வெளியே போ. மன்னன் துரத்துறான். இந்த கணிகண்ணனும் குருநாதரும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, நாட்டை விட்டு வெளியே போயிடுவோம். இப்போ நாமெல்லாம் நாட்டை விட்டு வெளியே போகணும். இப்போ கோயம்புத்தூர் உடையாம்பாளையத்தை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்? வீட்டில் இருக்கிற சட்டுமுட்டு சாமானம், ஏசி, ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? கணிகண்ணன் என்ன பண்ணியிருக்கிறான்? கணிகண்ணனும் அவர் குருவும் நேராக கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே பெருமாள் படுத்திருக்கிறார். எங்கன்னா இது நடந்த இடம் காஞ்சிபுரங்க. காஞ்சிபுரத்தில் பெருமாள் படுத்த நிலையில் இருக்கிறார். 5 தலை நாகத்தை விரித்து வைத்து அவர் தலைக்கு வச்சு படுத்திருக்கார் பஞ்ச சயனத்தில். அது கணிகனுடைய குரு போய் நின்று பெருமாளை கூப்பிட்றார். பெருமாளே, எங்கள் 2 பேர்த்தையும் ஊர் விட்டு போக சொல்லிட்டாங்க. நாங்களே இந்த ஊர் விட்டு போகிறோம், நீ மட்டும் இங்கே என்ன பண்ணுற? வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றார். கணிகண்ணன் போகின்றான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா. மணிவண்ணன்னா பெருமாள் பேருங்க. கணிகண்ணன் போகின்றான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம். துணிவுடனே சென்னா புலவன் நான் செல்கின்றேன். நானே துணிவோடு போகிறேன் நாட்டை விட்டு. துணிவுடனே சென்னா புலவன் நான் செல்கின்றேன். நீ உந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். நீ வச்சிருக்கல தலையில் அந்த பையனாகும், அந்த பாயை வந்து சுருட்டி எடுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு இந்த குரு கூப்பிட்ட உடனே என்ன ஏதுன்னு எந்த விளக்கமும் கேட்காம கடவுள் அந்த 5 தலை பாம்பை சுருட்டி எடுத்துட்டு அவங்க கூட போயிட்டாருங்க. மன்னன் ஓடி வந்து பார்க்குறான், கடவுளை காணோம். வடிவேல் சொல்கிற மாதிரி கிணத்தை காணோம். ஐயோ, கடவுள் இல்லாமல் எப்படா கோயிலுன்னா தேடி பார்க்குறாங்க கடவுள் எங்கே இருக்காருன்னு. எல்லா பக்கமும் பார்த்தா கடவுள் இல்லை. காஞ்சிபுரத்துலேருந்து இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், ஓரிக்கைன்னு ஒரு ஊருங்க. ஒரு நாள் இருக்கை போட்டு இறைவன் அங்கே படுத்திருந்ததுனால் ஓரிக்கைன்னு அந்த பேர். காஞ்சி மாநகரத்துலேருந்து 60 கிலோமீட்டரில் அந்த ஊர் இருக்குது. அந்த ஓரிக்கைக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி போகிறாங்க. கடவுள் அங்கே தான் இருக்காருன்னு எல்லாம் சொல்கிறாங்களாம். போய் பார்த்தா அந்த பையனாக பாய், அந்த பாம்பை பிரித்து கடவுள் படுத்திருக்காரு. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சாமிகிட்ட. யார்? கணிகண்ணனும் அந்த குருவும். அப்புறம் மன்னன் போய் கேட்டான், ஏங்க இப்படி வந்துட்டிங்கன்னா என்னங்க பண்ணுறது? எங்கள் ஊர் கோயில் காலியாக இருக்குது, நீங்கள் வந்தால் பரவாயில்லன்னு கூப்பிட்றாரு. கடவுள் சொன்னாராம், கணிகண்ணன் வரன்னு சொன்னான்னா நானும் வரேன்னு சொன்னார். கணிகண்ணன் வரேன்னு சொல்கிறானா கேளு, நானும் வரேன். கணிகண்ணன் சொன்னான், என் குருவும் வந்தால் தான் நான் வருவேன். எப்போ 3 பேருமே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. அப்பவும் கணிகண்ணன் சொல்கிறான், கணிகண்ணன் போக்கொழிந்தான் போகிறான். உன் பையனாக பாயை விரிச்சுக்க. அங்கே வந்து கடவுள் பின்னாடியே கிளம்பி வந்து படுத்துக்கிட்டாராம். இது நம்ம ஒரு கதையா கற்பனையா நடந்ததா நடக்கலையா எதுவும் நமக்கு தெரியாதுங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நம்பினா தான் சோறுன்னு, நம்பினா தான் சோறு போடுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாம் நம்பினோம்னா தான் இந்த இந்து தர்மம் இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு வாழும். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இத்தனை தத்துவங்களும், வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இத்தனை அறிஞர்களும், வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இத்தனை மத நம்பிக்கையும், வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இத்தனை பெரிய ஆர்ப்பாட்டங்களும் ஆரவாரங்களும் பக்தியும் பிரளயமாக வெடித்து இந்த தமிழ் மண்ணில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? அந்த அறம் என்கின்ற பக்தி சார்ந்த நம்பிக்கை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலே என்றைக்கோ சுடுகாடாக மாறியிருக்கும். அதையெல்லாம் தாண்டி நிற்கிது பாருங்க, அதுதான் பெரிய வரலாறு. ஏன்னா வேறு எந்த மதத்தின் மீதும் தொடுக்கப்படாத போர் கிறிஸ்டியானிட்டியில் 69 பிரிவு இருக்குது. கிறிஸ்துவ மதத்தில் 69 பிரிவு இருக்குது. இஸ்லாத்தில் 9 பிரிவு இருக்குது. இஸ்லாமியர்களில் 9 பிரிவு இருக்குது.
புத்த மதத்தில் பிரிவே கிடையாது, ஒரே மதம் தான். சைன மதத்தில் 6 7 இருக்கு. ஆனால் நம்முடைய இந்து மதத்தில் 2 பிரிவு தான். ஒன்று அம்மா போட்ட மாதிரி பட்டை, இன்னொன்று இப்படி போட்டால் நாமம். இது 2 தான். இங்கே ஒன்று புதுசாக உருவாக்கினாங்க, கௌமாரம்னு. அதாவது முருகனை கும்பிட்றவங்க. கௌமாரமும் சிவனுக்குள்ளே அடக்கம் என்பதால் 2 தான், 2 தான். ஆனால் வெகுஜன மக்கள் கொண்டாடுகின்ற, வெகுஜன மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் கூட இந்த நாகரிக உலகத்தில் நம்ம கைக்குள்ளே இருக்கிற ஃபோனில் இல்லாத விஷயமே இல்லைங்க, இல்லையா? அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்தில் கேமரான்றது தனியாக இருந்துச்சு, வீடியோ எடுக்கிறது தனியாக இருந்தது. வீடியோக்குள்ளே போட்டு பார்க்குற டெக்குன்னு ஒன்று. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் அப்படி தான் எடுத்திருப்பாங்க, இல்லையா? ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆன காலத்துலலாம் டெக்கு தான் எடுத்திருப்பாங்க. இவ்வளோ பெருசு டெக் இருக்கும், அதுக்கு இவ்வளோ பெருசு ஒரு கருப்பு கலரில் ஒரு கேசட்டை போட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சேன்ட்டு, இல்லையா? இந்த காம்பஸ் தனியாக இருக்கும், டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது தனியாக இருக்கும், பாட்டு கேட்குறது தனியாக இருக்கும், டிரான்சிஸ்டர் தனியாக இருக்கும், வீடியோ ஆடியோ பிளேயர் தனியாக இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்து போகணுன்னு கொடுத்தான். இந்த ஒன்றுக்குள்ளே உலகமே இருக்குங்க. ஆனால் இது என்னைக்கு வந்துச்சோ அன்னையோடு எல்லாம் போச்சு. இந்த ஃபோனுடைய வரவு மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறவங்க ஆமான்னு சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்கும் பார்க்கலாம். நல்லதா? ஒன்று நடந்துச்சுண்ணா இப்போ சமீபமாக ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சென்னையில் வலசரவாகத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு தம்பி, இந்த ஃபோனில் வீடியோ கால்னு ஒன்று வருது, பார்க்குறீங்களா? எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கா என்னன்னு தெரில, எல்லாம் வயசாகிடுச்சு, நீங்கள் எதுக்கு போய் வீடியோ கால் பார்க்குறீங்க? ஒருத்தர் நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க முகத்தை பார்த்து பேசலாம். அவர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அவருக்கு யாரோ ஒரு நண்பர் வீடியோ கால் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ கால் பார்த்துக்கிட்டு பேசிகிட்டே வந்தவர் வீட்டுக்கு போகிறார். வண்டியில் இப்படி ஓட்டிக்கிட்டே வீடியோ கால் பேசிட்டு வந்திருக்கான். அவர் குடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டார், வண்டியை நிறுத்திட்டார், சாவி எடுத்துட்டார், வீடியோ கால் பேசிகிட்ருக்கார். நேராக போனால் லிஃப்ட்டுக்கிட்ட, அவன் குடியிருக்கிறது 4வது மாடி, 4ஆம் நம்பர் பட்டன் அழுத்துறான், வீடியோ கால் பேசிகிட்டே இருக்கிறான். மேலே போனான், வீட்டுக்கிட்ட போய் பெல் அடித்தான் 4வது மாடியில். உள்ள அந்த அம்மா அவங்களுக்கு யாரோ வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த வீடியோ கால் பேசிக்கிட்டே வந்து இந்த தாப்பாலை திறந்து விட்டு உள்ளே போயிட்டாங்க. இவனும் வீடியோ கால் பேசிகிட்டே போய் சட்டையெல்லாம் கலட்டிட்டு முகம் கழுவி லுங்கி மாற்றிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டான். அந்த அம்மாவும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே போய், இப்போ தான் ஒரே கையில் எல்லாம் செய்கிறாங்களே, தோசைக்கல்லை வச்சு தோசை மாவு ஊற்றி மிக்சி போட்டு சட்னி அரைச்சி தோசையும் சட்னியும் எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டாங்க. இப்போ இவன் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு ஒரு தோசையை எடுத்து கொஞ்சம் சட்னியில் தொட்டு வாயில் வச்சான் பாருங்க. அப்போ இவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, நம்ம வீட்டில் தோசை இவ்வளவு நல்லா இருக்காதே அப்படின்னு. நிமிர்ந்து பார்த்தாங்க, அவன் சாப்பிட்டுட்டு இருந்தது பக்கத்து வீடு, தோசை கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, தோசை சாப்பிட்டுட்டு இருந்தவன் பக்கத்து வீட்டுக்காரம்மா புருஷன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இந்த நேரத்துக்கு காலிங் பெல் அடிச்சுது, ஒரிஜினல் வந்துட்டான். அவனுக்கு யாரோ வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்க. அவனை எடுத்து பேசிக்கிட்டே உள்ளே வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து, சாரி சார் வீடு மாற்றி வந்துட்டேன்ட்டு போயிட்டானா. இப்படியெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து வாழ்கிறோம். இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகும் கூட இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான பேர் ஆனைமலையில் மாசாணியம்மன் கோயிலில் தீ மிதிக்கிறாங்க சார். இவ்வளவு தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த உடம்புக்குள்ளே எப்படி தான் அப்படியெல்லாம் அழகு குத்துறாங்கன்னு தெரியல, அவ்வளவு கொடுமையாக வந்து உடம்பை வருத்தி இறைவனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. கேரளாக்காரங்களை விட அதிகமானவங்க சபரிமலைக்கு போகிறவங்க நம்ம தமிழ் ஆளுங்க தான். திருப்பதியில் இருக்கிற ஆந்திராக்காரங்களை விட அதிகமாக திருப்பதிக்கு போகிறவங்க நம்ம ஆளுங்க தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபடை வீட்டில் இருக்கிற கிடைக்கிற வருமானம் அரசுக்கு அவ்வளோ பெரிய வருமானம்.
இவ்வளவு பெரிய இறை நம்பிக்கை எதில் நிற்குதுங்கன்னா, இத்தனை தொழில்நுட்பமும் இத்தனை குளறுபடிகளும் இத்தனை குழப்பமும் இதையெல்லாம் தாண்டி இந்த மதத்தின் மீது இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குதுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. அதுக்குள்ளே இந்த மதத்தின் மீது தொடுக்கப்பட்டுக்கிற ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்களுக்கு ஒரு மதம் பிடிக்குது பிடிக்கல அது வேறு விஷயம்னா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் கும்பிட்றேன், என்னை ஏண்டா கும்பிட்ற நீ முட்டாள்னு ஒருத்தன் சொல்லக்கூடாது இல்லைங்களா? நீ கும்பிட்டா நீ முட்டாள்னு ஒருத்தன் சொல்லக்கூடாது. ஆனால் இதை சொல்கிறது தான் ஒரு வேலையாக இப்போது நிறைய வந்துட்டாங்க. 100 பேர் நீ தப்பாக செய்கிற, நீ முட்டாள்தனமாக பண்ணுற, நீ சாமி கும்பிட்றது தப்புன்னு சொல்லும்போது அந்த 101வது ஆள் என்ன நினைக்கிறான், இங்கே எல்லாருமே புத்திசாலியாக இருக்கும்போது நாம் முட்டாளாக்கப்படுறோமோன்னு அவனும் சேர்ந்து அவனோட சொல்கிறான். இன்றைக்கு இந்து தர்மத்தின் மீது ஒரு அறிவிக்கப்படாத போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பாதுகாக்கவும், புனரமைக்கவும், புதிதாக்கவும், கட்டிக்காக்கவும், இந்து நெறியை நம் உயிர் மூச்சாக கொண்டாடவும் இது போன்ற விழாக்களை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் வசந்தகுமார் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அண்ணன் செந்தில்குமார் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அண்ணன் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சி உங்களையெல்லாம் நான் சந்திக்கிற இந்த நல்ல ஏற்பாட்டினை இடையராதும் தடையராதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய கம்மன் கலைக்கூடத்தினுடைய தலைவர் மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், அம்மையார் லட்சுமி சுப்பிரமணியம் மருத்துவர் அவர்களுக்கும், வருகின்றிருக்கிற பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் வணங்கி, இப்போ தாண்டா வணக்கத்துக்கே வந்திருக்கான்னு நினச்சிடாதீங்க. நினச்சிட்டிங்களா? ரைட்டு. அப்போ இன்னும் நிறைய நேரம் எவ்வளோ நேரம் பேசுவேன்றதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போகிற இடத்துல கேட்டுவேன், எவ்வளோ நேரம் சார் பேசலாம். இந்த பெரிய அமைப்புலலாம் பாருங்கள் சார், உங்கள் டேட்டு கிடைக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு கேட்டு கூப்பிட்டு வாங்கினோம், இது உங்கள் ஊர் உங்கள் மண், எல்லோரும் உங்கள் பேச்சுக்காக தான் வந்திருக்கோம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க சார், நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். அப்புறம் நான் எதுக்கு அங்கே உட்காந்து பேசணும்? இன்றைக்கி நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், தீயுனுள் தூசாகும் அப்படின்னு ஒரு தலைப்பு. நேற்று டாக்டர் ஐயா ஒரு தலைப்பில் பேசியிருப்பார், அஞ்சனை மைந்தன் முடிச்சிட்டார் ஷார்ட்டாக. அஞ்சனை மைந்தன்லாம் அவர் பேசினா தான் எடுபடும். நாங்கள்லாம் அஞ்சனை மைந்தன் கிட்டலாம் போக மாட்டோம். நாங்கள் சும்மா ராமாயணம் மகாபாரதம்லாம் ஊருகா மாதிரி தொட்டுக்கலாம். தீயநூல் தூசாகும்னா, இப்போ எனக்கு பின்னாடி நாளையிலேருந்து வரக்கூடியவும் உங்களுக்கு ஆன்மீகம் கலந்து நிறைய பக்தி இலக்கியங்கள் நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. நான் வந்த நோக்கம் உங்கள்கிட்ட இந்த ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னா, இந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது உங்கள் உள்ளத்து உணர்விலே ஒரு சின்ன சிலிர்ப்பை ஏற்படுத்தி விட்டு நான் போனால்தான் நான் பேசுகின்ற இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை என்பதால், இன்றைக்கி என்ன உங்கள் முன்னாடி இருக்கோ, எது தீக்குள்ள தூசாக மாறணுமோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு வந்திருக்கேன், அவ்வளோதான். தீயநூல் தூசாகும்னா புதுசாக இங்கே இருந்தோ சொல்கிறாரோன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி என்ன நம்ம கொண்டாடுறோம்? மார்கழி மாதம் ஆண்டாளை கொண்டாடுகிறோம். ஆண்டாள் பாடிய திருப்பாவையில் இருந்து, திருவெம்பாவையில் இருந்து தான் இந்த பாடல் வரி இருக்கு. போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. போய பிழையும் புகுதருவான் நின்றலும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். என்னன்னாங்க, இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எதுவாக வேணால் இருக்கட்டும், இனி நடக்க போகிற விஷயம் எதுவாக வேணால் இருக்கட்டும், எதுவாவது என் கையில் இருக்கா? நான் முடிவு பண்ணுறது எதாவது இருக்கா? இப்போ இங்கேருந்து நான் சேலம் போகணுன்னா அது நான் முடிவு பண்ணலாம். அடுத்த ஒரு 25 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில்ன்றதை நான் முடிவு பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விதின்னு சொல்லி நாம் நம்புகிறோமோ இல்லையோ நம்ப வச்சுருக்காங்க, நம்பித்தான் ஆகணும். சம்பவங்கள் நடக்கின்ற போதுதான் சம்பவத்தில் கிடைக்கிற அனுபவம்,
சம்பவமே நடக்காமல் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நாளை என்பது கற்பனை, நேற்று என்பது கனவு. நேற்று நடந்ததுன்றது கனவு, நாளைக்கு ஒன்று நடக்குன்றாருங்க, அது கற்பனை. இன்னைக்கு தான் நிஜம். ஒரு ஜென் துறவி இருந்தார், அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமானவர். பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவர்கிட்ட உட்காந்து வண்டி கட்டிட்டு வந்து பார்ப்பாங்க அவரை. அவருக்கும் வயசாயிடுச்சு, அவர் இறக்க போகிறார், மரணத்தின் தருவாயில் இருக்கார். கடைசியாக அவர் சாவறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஞானமயமான கருத்துக்களை சொல்லுவார்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாங்க, ஆசிரமத்து வாசத்தில். அவர் என்ன சொல்ல போகிறாரோன்னு கேட்குறதுக்கு. கடைசியாக இத்தனை வருஷம் இந்த பூமிக்கு, இந்த மனிதர்களுக்கு வாழ்வியலை, உளவியலை, பக்தியை, சன்மார்க்கத்தை, நீதியை போதித்து கொடுத்த அந்த மகான் கடைசி நிமிடத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவார்ல, அந்த சொல்கிற கடைசி ஞானமயமான வார்த்தை என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பலாயிரக்கணக்கான பேர் உட்காந்து அவரையே பார்த்துருந்தாங்க. அந்த ஜென் துறவி பார்த்தார், இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு தட்டு, இந்த பூ தட்டு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இந்த ஒரு தட்டு இருந்தது. இந்த தட்டில் திராட்சை பழங்கள் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பழத்தை எடுத்து கஷ்டப்பட்டு, ஏன்னா அவர் உயிர் போக போகுது கொஞ்ச நேரத்தில், ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு, இந்த பழம் இப்பொழுது இனிக்கிறதுன்னு சொன்னார். புரியலையோ? இந்த பழம் இப்பொழுது இனிக்கிறது அப்படின்னா என்னன்னா, நான் இவ்வளவு நாள் குருவாக இருந்தேன், இவ்வளவு நாள் உங்களுக்கு நிறைய போதித்தேன், இவ்வளவு நாள் நீங்கள் என்ன எல்லாரும் பார்க்க வந்தீங்க, இவ்வளவு நாள் உங்களுக்கு ஞானமயமான கருத்துக்களை நான் சொன்னேன், இவ்வளவு நாள் என்ன நீங்கள் கொண்டாடினீங்க, இவ்வளோ நாள் இங்கே ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, எல்லாம் சரிதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இறந்து போயிடுவேன், என் பேரே இல்லாமல் போகும், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போகும், நான் காணாமல் போயிடுவேன், அதுவும் ரைட்டு தான். இது நடந்ததையும் இனிமேல் என்னால் மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது, இனி நடக்க போகிறதையும் எதையா என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு இந்த குரு, மகான், பேச்சு, ஞானம், சத்தியம் எல்லாத்தையும் தாண்டி இப்போதைக்கு உங்கள்கிட்ட என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம், இந்த பழம் இப்பொழுது இனிக்கிறது. இவ்வளோதான். இந்த பழத்தை இனிக்குதுன்னு எடுத்துக்கிறேன் நான். இப்போ அடுத்து ஒரு 2 செகண்டில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த நிமிஷம் என்ன என் முன்னாடியோ அதுதான். பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரனை இறைவன் பணித்தான். பிறந்தா என்னடா நடக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் நான் கடவுளை. பிறந்து பாடுறா, அப்போ தான் தெரியும், கடவுள் சொன்னார். கல்வி என்பது யாதன கேட்டேன், கற்றுப்பாரனை இறைவன் பணித்தான். படித்தா என்னடா வரும்னு கேட்டானா, படித்து பாடுற அப்போ தான் தெரியும். செல்வம் என்பது யாதனை கேட்டேன், சேர்த்து பாரனை இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடிப்பாரனை இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதனை கேட்டேன், முதிர்ந்து பாரனை இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன், மணந்து பாரனை இறைவன் பணித்தான். பிள்ளைகள் பெறுவது யாதனை கேட்டேன், பெற்றுப்பாரனை இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன், இறந்து பாரனை இறைவன் பணித்தான். சரி, அதுவும் செத்தாதான் தெரியும், ரைட்டு. அனுபவித்தேதான் அறிவது அறிவெனில், எல்லாமே நான் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னா, அனுபவித்தேதான் அறிவது அறிவெனில், ஆண்டவனே நீ ஏன் தான் என்றேன், ஆண்டவன் மெல்ல என் அருகினில் வந்து அனுபவமே அது நான் தான் என்றான். நீ தினந்தோறும் வாழ்க்கையில் சந்திக்கிறபடியா அந்த அனுபவம்ன்றது வேற யாரும் இல்லை, நான் தான். என்னால் தான் உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இந்த கிடைத்திருக்கிற அனுபவத்தை வைத்து அடுத்து வருகிற வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோன்றது தான் கணக்கு. நான் போன முறையே உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் சீக்கிரமாக மறந்துடுறாங்க, அதனால் சொல்கிறேன் திரும்பவும். 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18ஆவதாக ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் இந்த மனுஷ பிறவியாம். நாயா, நரியா, பன்றியா, கழுதையா, பூரானா, பாம்பா, ஒட்டகமா, 17 பிறவி தாண்டி 18ஆவதாக ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் இந்த மனுஷ பிறவி. நான் 18ஆவது பிறவி, அண்ணன் நீங்கள் 18ஆவது பிறவி, ஐயா 18ஆவது பிறவி, அம்மா 18ஆவது பிறவி, இந்த பாப்பா 18ஆவது, எல்லாரும் 18ஆவது பிறவி.
இந்த பிறவி இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் என்பதற்கு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லைங்க. யாருக்காவது ஏதாவது ரைட் இருக்கா? உறுதியாக சொல்ல முடியுமா? நான் இன்னும் ஒரு 200 ஆண்டுகள் வாழ்வேன், யாராவது சொல்ல முடியுமா? இந்த மண்ணில் யாராவது நம்ம அப்படி பார்த்துருக்கோமா? ராமானுஜர்னு ஒருத்தர், அவர் மட்டும் 120 வருஷம் வாழ்ந்ததா சொல்கிறாங்க. அது வரலாறு. அவர் எப்படி வாழ்ந்தாருன்னாங்க, ஸ்ரீரங்கம் அவருடைய ஊர். சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஷ்டியூர்னு ஒரு கோயில், நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திருக்கோஷ்டியூரில் சௌந்தரிய பெருமாள் என்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு குருக்கள், ஒரு பட்டாச்சாரியார், அவருடைய பெயர் திருக்கோஷ்டியூர் நம்பி என்பது அவருடைய பெயர். அவருடைய குரு, அவருக்கு பெயர் ஆளவந்தான்னு பேருங்க. இந்த ஆளவந்தான் என்கிற மிகப்பெரிய ஞானி அசரீரி வழியாக இங்கே திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ராமானுஜனுக்கு ஒரு தகவல் சொல்கிறார். என்னென்ன நேரில் பார்த்ததில்ல. இவர் இருக்கிறது சிவகங்கை, அவர் இருக்கிறது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, சிவகங்கை எங்கே இருக்குது? இப்போவாது பஸ்ஸில் போயிடலாம், ட்ரெயினில் போயிடலாம். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அசரீரி வழியாக ஆளவந்தான் சொல்கிறாரு, இந்த உலகத்தை உய்விக்கிற 3 மந்திரங்களை நான் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சொல்லியிருக்கிறேன், நீ வந்து தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறார். உலகத்தை உய்விக்கன்னா என்ன? இந்த பிறப்பின் ரகசியத்தை, இந்த பிறப்பில் அடுத்து நடக்கப் போகிற ரகசியத்தை, இந்த வாழ்க்கை வாழ்வதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்கோ அதையெல்லாம் தீர்த்து கொள்ளுகின்ற, முக்தி பெறுகிற, மோட்சம் பெறுகிற ரகசியத்தை திருக்கோஷ்டியூரில் இருக்க நம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ வந்து தெரிஞ்சுக்கோன்னு ஆளவந்தான் சொல்கிறார். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்திலிருந்து ராமானுஜர் கிளம்பி நடந்து போகிறார் சிவகங்கைக்கு. நினச்சி பாருங்கள், நடந்து போக முடியுமா? நம்ம பஸ்ஸில் போனோம்னாவே இன்றைக்கி திருச்சியிலேருந்து சிவகங்கைக்கு போகிறது குறைஞ்சபட்சம் இன்றைக்கி நிலைமைக்கு 10-12 மணி நேரம் ஆகும் இல்லைங்களாண்ணா? நடந்து போகிறார் சிவகங்கைக்கு. நீங்கள் எல்லோரும் கையில் ஃபோன் வச்சுருப்பீங்க. கூகுளில் திருக்கோஷ்டியூர் அப்படின்னு அந்த கோயில் பேரை போட்டிங்கன்னா அதனுடைய வரலாறும் அந்த கோபுரமும் அதில் வரும், படம் போட்டிருப்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமாள் ஸ்தலங்களிலே, சிவஸ்தலங்களிலே அந்த கோபுரம் என்பது இங்கிருந்து அடுக்கடுக்காக கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம திருவண்ணாமலையில் பார்க்குறோம், பழனி கோயிலில், மருதமலையில், எல்லா கோயிலையும் பார்க்குறோம், எல்லாம் பெரிய அளவில் கட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லா கோவில்களிலும் கோபுரத்திற்கு ஏறுவதற்கு 3 வழிகள் இருக்கும். குனிஞ்சு போக வேண்டிய அவசியம் எந்த கோபுரத்தில் ஏறுறதுக்கும் வராது யாருக்கும். கோபுரத்துக்கு மேலே தானே ஏறுறோம், குனிஞ்சு போகிற அவசியம் எந்த கோயிலுக்கும் வராதில்ல. ஆனால் திருக்கோஷ்டியூர் கோபுரத்திற்கு ஏறுவதற்கு மட்டும் மேலே ஏறுவதற்கு குனிந்து குனிந்து தான் ஏறணும். அப்படி ஒரு கட்டடக்கலை அப்போ செஞ்சுருக்கான் அந்த காலத்தில். திருக்கோஷ்டியூர் கோவில் எதற்காக நிர்மாணிக்கப்பட்டது என்றால், அங்கே மேலே செல்வதற்கு சாதாரணமாக எல்லாராலையும் போயிட முடியாது, போயிடக்கூடாதுன்னு செஞ்சுருக்கான். இப்போ திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு இங்கேருந்து ரங்கராஜன் கிளம்பி போகிறார் ராமானுஜர். எத்தனை நாட்கள் நடக்கணும்? குறைந்தபட்சம் 20-25 நாள் நடக்கணும். நடந்து போனார். நடந்து போய் திருக்கோஷ்டியூர் கோவில் வளாகத்தில் இருக்கிற பெருமக்களிடம் கேட்குறார், இங்கே திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். அவர் இங்கே பூஜை பண்ணுறவர் தாங்க, அவர் வீடு பாருங்கள், அந்த மூலையில் இருக்க அந்த ஓடை குடிசை தான் அவருடைய வீடுன்னு அடையாளம் காட்டுறாங்க. ராமானுஜர் அங்கேருந்து போகிறார். அந்த வீட்டு வாசலில் போய் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்குறார், விழுந்து கும்பிட்றார். கும்பிட்டு ஆச்சாரியனே என்று அழைக்கிறார். உள்ள கதவு தாப்பால் போட்டிருக்கு. உள்ளே இருந்து திருக்கோஷ்டியூர் நம்பி யாரோ ஒருவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு வெளியே வந்து அவருக்கு பதில் சொல்லாமல் உள்ளே இருந்தே பதில் சொன்னாராம், யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். வெளியே நின்று இருக்கிற ராமானுஜர் சொன்னார்,
நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னது? நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன். இப்போ என்ன யாராக கேட்டால் யார் வந்திருக்கீங்க? நான் கலையமுதன் வந்திருக்கேன் அப்படி தானே சொல்ல முடியும். வேறு என்னங்க சொல்ல முடியும்? நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். இவர் உள்ளே இருந்து சொல்லியிருக்கார், நான் செத்த பின்பு வா அப்படின்னு சொல்லிட்டார். கதவும் திறக்கல, பதிலும் சொல்ல ஒன்றும் இல்லை. உள்ளே இருந்து ஒரே பதில், நான் செத்த பின்பு வா. யார் செத்த பின்பு? நான் செத்த பின்பு. அவர் செத்த பின்பு வந்து இவர் எங்கே போய் மந்திரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சரி, இன்றைக்கி அவருக்கு ஏதோ மூடு சரியில்லைன்னு சொல்லி இவர் கிளம்பி திரும்பி நடக்கிறார் திருச்சிக்கு. திரும்ப ஸ்ரீரங்கம் வந்துட்டார். திரும்பவும் அசரீரி சொல்லுது, திரும்ப கிளம்பி நடந்து போகிறார். எத்தனை நாள் ஆகும்? 20-25 நாள் ஆகும். மீண்டும் போய் திருக்கோஷ்டியூரில் நிற்கிறாரு. அதே மாதிரி வாசலில் விழுந்து கும்பிட்றாரு. ஆச்சாரியரேன்னு கூப்பிட்றாரு. யார் வந்திருப்பது? உள்ளிருந்து திரும்ப அதே குரல், நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன். நான் செத்த பின்பு வான்னு சொன்னார். திருப்பி வந்துட்டார். ஒரு முறை 2 முறை இல்லைங்க, 4 முறை 5 முறை இல்லை, 8 முறை 10 முறை இல்லை, 10 முறை 12 முறை இல்லை, 13 முறை 14 முறை இல்லை, 17 முறை இல்லை, 18வது முறை. நாமெல்லாம் 2வது முறை ஒருத்தன் இப்படி பண்ணானா திரும்ப வீட்டுக்கு போமா? 18வது முறை ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி ராமானுஜர் நடக்கிறார். அப்போ அவருக்கே வயசாயிருச்சு, முடியல அவருக்கு. கிளம்பி நடந்து போகிறார். அப்பவும் போய் திருக்கோஷ்டியூரில் அந்த குடிசைக்கு முன்பாக நின்று நெடுஞ்சான் கடையாக விழுந்து ஆச்சாரியரே அப்படின்னு மீண்டும் கூப்பிட்டார். அன்னைக்கும் கதவு திறக்கலைங்க. உள்ளே இருந்து சத்தம் மட்டும் வந்துச்சு, நான் செத்த பின்பு வந்தையா. இப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு ராமானுஜருக்கு. நான் செத்த பின்பு வந்தையான்னு கேட்டது அவர் செத்த பின்பு இல்லை. இவர் சொன்னாரே நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன்னு, அந்த நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்கின்ற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர் ராமானுஜம். அது தாங்கி இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர், அந்த உயிர் கொண்டிருக்கிற பற்று, அந்த பற்றின் மீது இருக்கிற பக்தி, அந்த பக்தி கொண்டிருக்க வேண்டிய முக்தி, அந்த முக்தியை அடைந்து விட்டால் ராமானுஜன் மட்டும்தான் இருப்பான். நான் என்கிற வார்த்தை இல்லாமல் போயிடும். நான் இல்லை என்ற நிலையில் இறைவனிடத்தில் என்னை முழுவதுமாக சரணடைந்து கொண்டு என்னை முழுசாக கடவுள்கிட்ட கொடுத்துட்டா நீ வெறும் ராமானுஜன்டா. அப்போ சொன்னார், அடியேன் ராமானுஜதாசன் வந்திருக்கிறேன்னு சொன்னார். கதவு பட்டுன்னு திறந்துச்சு. திருக்கோஷ்டியூர் நம்பி வெளியே வந்தார். விழுந்து கும்பிட்டார். உலகத்தை உய்விக்க 3 மந்திரங்கள். இன்றைக்கி நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் சாதாரண மந்திரம்னு. எல்லார் வீட்லேயும் நம்ம எல்லாரும் சொல்கிறது தான் சாதாரண மந்திரம்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த 3 மந்திரங்களை என்ன நிலையிலிருந்து பெற்றார் அப்படின்றதுக்கு அவ்வளோ பெரிய வரலாறு உண்டுங்க. அன்னைக்கெல்லாம் இறைவனை பாடி பாடி பேசி பேசி குளிர்விச்சே கடவுளை நண்பர்களாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் இருந்திருக்கிறான் அன்னைக்கு ஒரு காலத்தில். ஒரு தொண்டரா, ஒரு நண்பரா, ஒரு உறவுக்காரரா, பாரதியார்னு ஒருத்தர் இருந்தார்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. அவர் கடவுளை இவருடைய அடிமையாலாம் வச்சுருந்துருக்கார். கண்ணன்னு நம்ம அவர் வழங்குகிற கடவுள். கண்ணனை சேவகனாகவும் தன்னை முதலாளியாகவும் வைத்து பாட்டு பாடுறார். கண்ணன் சொல்கிறாராம், உங்ககிட்ட வேலை செய்கிறேன், அதில் ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா என்னை தண்டிச்சிடாத, நீ எப்படியாச்சும் என்னை பார்த்துக்கன்னு பாரதியார்கிட்ட கண்ணன் கேட்குறாராம். அப்படியெல்லாம் ஒரு இரும்பாப்போட மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அங்கே சொல்லப்பட்ட அந்த மந்திரம் என்னன்னாங்க, ஓம் நமோ நாராயணாய. இவ்வளோதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான். ஆனால் அன்னைக்கு அந்த மந்திரம் பெரிய விஷயமா இருந்திருக்கு. உலகத்தை உய்விக்கிற அந்த மிகப்பெரிய மந்திரத்தை சொல்லுவதற்கு முன்பு திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரிடத்தில் ஒரு சத்தியம் கேட்குறார். இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிற இந்த மந்திரம்
ஒருவேளை உன்னை தவிர வேறு யார் காதுக்காவது போச்சுனா, வேறு யாருக்காவது நீ சொன்னீன்னா அடுத்த நிமிஷம் உன் தலை வெடிச்சிடும். அடுத்த நிமிஷம் உன் தலை வெடிச்சிடும். கேட்டுட்டார். மந்திரத்தை ஒரு உபதேசம் பண்ணுறார். ஒரு வாய் புத்தி கேட்டுக்கிட்டார். கேட்டுக்கிட்டு வந்துட்டார். நீ போய் அங்கே தாயார் சன்னதியில் உட்காந்து இந்த மந்திரத்தை நல்லா ஜபம் பண்ணு, நான் உனக்கு உணவு செய்கிறேன்னு சொல்லி திருக்கோஷ்டியூர் நம்பி உள்ளே போயிருக்கார். ராமானுஜர் அங்கேருந்து வந்தார். நமக்கு ஒரு 100 ரூபா கீழே கிடச்சிருச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம்? யாராக வேணா இருக்கட்டும், எடுத்து பார்ப்போம். பக்கத்தில் யாராவது அந்த 100 ரூபாயை தவற விட்டவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். இன்னும் கூட ஒரு பக்திமான், ஒரு ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் ஏதோ ஒரு கோயிலில் உண்டியலில் போட்டுருவோம். இல்லை யாராவது முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளோதான். ஆனால் 90% என்ன பண்ணுவாங்க? எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க, இல்லைங்களா? இந்த 100 ரூபாயை நாம் யாராவது எடுத்துட்டோம், நாம் எடுத்ததை யாராவது பார்க்குறாங்களான்னு எல்லா பக்கமும் திரும்பி பார்ப்போம், இல்லையா? யாராவது பார்த்துட்டாங்களோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம்ல. அப்படி இந்த 3 மந்திரத்தை தெரிந்து கொண்ட ராமானுஜர் அதுக்கு மேலே குரு ஒன்று சொல்லியிருக்கார். இந்த மந்திரத்தை நீ வேறு யாருக்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் உன் தலை வெடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி கவலைப்படாமல் அங்கேருந்து நடந்து வந்து அந்த கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்தார். கோபுரத்திற்கு கீழே அந்த கிராமம் இன்றைக்கு இருக்கிற திருக்கோஷ்டியூர் போல் இல்லை. அன்றைக்கு பெரிய கோபுரம். அந்த கோபுரத்தை சுற்றி அங்கங்கே வயல்வெளிகளில் மக்கள் வேலை செய்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாரையும் ஒரு இடத்துல திரட்டணும்னா ஏதாவது உயரமான பகுதியில் நின்று தான் கூப்பிட்டாகணும். வேறு வழியே இல்லாமல் கோபுரத்துக்கு மேலே ஏறணும். இந்த கோபுரத்தில் ஏறுறத ஒரு சிக்கல் சொன்னால், தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் ஏறினாலும் நேராக இப்படி ஏறலாம். இந்த கோயிலில் மட்டும் கோபுரத்தில் ஏறது குனிஞ்சு கீழே இறங்கி தான் ஏறணும். அப்படி ஒரு கட்டிட அமைப்பு கட்டியிருக்கான். இங்கே ஏற ஆரம்பித்தவர் ஒவ்வொரு அர்த்த மண்டபமாக மேலே ஏறி 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 கோபுரத்துக்கு போயிட்டு நின்ட்டார். கஷ்டப்பட்டு நின்றுருக்கார். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், திருக்கோஷ்டியூர் கோவில் கோபுரம்னு. அதில் இன்றைக்கும் ஏறுறாங்க ஜனங்க. எவ்வளோ பாடுபட்டு ஏறுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். மேலே ஏறி போய் நிற்கிறார். ராஜகோபுரத்தினுடைய மேலே நின்று திருக்கோஷ்டியூர் மக்கள், இதுக்கு முன்னாடி அவர் அந்த ஊருக்கார் கிடையாது, அவர் திருச்சிக்கார். ஆனால் வந்த இடத்தில் பார்க்கிற மக்களுக்கு நமக்கு ஒன்று கிடச்சிருக்குன்னா 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணுன்றது தாங்க மனுஷத்தன்மை. பார்த்த உடனே, அன்பிற்கினிய பெருமக்களை எல்லோரும் வாருங்கள், உலகம் உய்விப்பதற்கான அந்த மந்திரத்தை இப்போது நான் உங்களுக்கு உரைக்கப் போகிறேன். அங்கங்கே வயல்வெளிகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தவெல்லாம் ஓடி வந்தான். ஓடி வந்து நின்று பார்த்தான். என்னடா அது என்னமோ சொல்ல போகிறார் போல இருக்கு. ஓம் நமோ நாராயணாயா என்பதுதான் இந்த உலகத்தை உய்விப்பதற்கான திருமந்திரம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு தெரியும், இந்த மந்திரத்தை ஒருவேளை சொல்லி முடித்த உடனே நம்ம தலை வெடித்தாலும் வெடிச்சிரும். ஏன்னா குரு சொல்லியிருக்கார். வெடிச்சிருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இவர் சொல்லி கொண்டிருந்த அந்த சத்தம் கீழே அந்த குடிசைக்குள்ளே இருந்த குருவுக்கு கேட்டுருச்சு. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை கேட்டுருச்சு. அங்கேருந்து அவசர அவசரமாக அவர் ஓடி வந்தார். ஓடி வந்து ராமானுஜத்தை பார்த்து, யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னல, சொன்னால் உன் தலை வெடிச்சிரும்னு சொன்னேன். யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நான் சொன்ன மந்திரத்தை ஊரையே கூப்பிட்டு நீ உட்கார வச்சு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். ராமானுஜர் சொன்னார், உலகம் உய்விப்பதற்கான மந்திரமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உணவாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் பிறந்திருக்கிற இந்த பிறப்பில் எனக்கு கிடைத்திருக்கிற எதுவாக இருந்தாலும் அதை எல்லோருக்குமானதாக மாற்றாமல் நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் இந்த மந்திரத்தை வேறு ஒருவருக்கு சொல்வதனால் என் மண்டை வெடித்து நான் செத்துப்போனாலும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லைன்னு சொல்லிட்டார். அது இத்தனை தலைமுறையாக அந்த மந்திரத்தை பாதுகாப்பாக வச்சிருந்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை புடனில் அடித்த மாதிரி ஒரு பெரிய, நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோன்ட்டு அந்த மகான் ராமானுஜர் காலில் விழுந்து வணங்கி எம்பெருமான்னு சொல்கிறார். எம்பெருமான்னா யார்? கடவுளை சொல்கிற வார்த்தை ராமானுஜரை சொல்கிறார். சில நேரங்களில் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாமல் நடந்துடும். எப்படி நடக்குதுன்னு நம்ம கால்குலேஷனில் இல்லைங்க.
எப்பவுமே கால்குலேஷன்லேயே போயிட்டுருக்கிற வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக சீர்திருத்தமாக பிரச்சனை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் போகுமான்லாம் நம்ப முடியாது. இந்த ரொம்ப யோசிக்கிறான் பாருங்கள், அவங்கெல்லாம் தான் பிரச்சனைக்குரிய மனிதர்களாக இருப்பாங்க. ஒரு பெரிய சவ ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. சவ ஊர்வலம்னா எல்லாரும் களைஞ்சு கசாமுச்சான்னு ஒரு 100 பேர் இப்படி போவாங்க இல்லைங்களா? அந்த ஊர்வலத்தில் அப்படி போகல. முன்னாடி 2 பேர் ஒரு பெரிய கருப்பு நாயை 2 பேர் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் ஒரு பெரிய கருப்பு நாயை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. 2 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து 2 நாயை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சவப்பெட்டி போகுது. அந்த சவப்பெட்டிக்கு பின்னாடி ஒரு 200 பேர் வரிசையாக போகிறான். இப்படி களைஞ்செல்லாம் இல்லை, இப்போ களைஞ்சி எல்லோரும் இப்படி கும்பலாக போவாங்க, அப்படி இல்லை. அப்படி வரிசையாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். நான் சொல்கிற ஆர்டர் பாருங்கள். முன்னாடி 2 பேர் ஒரு கருப்பு நாயை பிடிச்சிட்டு போகிறான். அவனுக்கு பின்னாடி 2 பேர் கருப்பு நாயை பிடிச்சிட்டு போகிறான். 2 நாய், ஒரு பிரேதம், ஒரு சவப்பெட்டி. அதுக்கு பின்னாடி வரிசையாக 200 பேர் போகிறான். 2 பேர் பார்த்தானுங்க, இது இன்னும் பெரிய அதிசயமான சவ ஊர்வலமாக இருக்குதே, இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையே, இது என்னவா இருக்குன்னு போய் கேட்டான். இது என்னங்க விஷயம்? இந்த முன்னாடி போகுது 2 நாய், அது 2க்கும் ஸ்பெஷல் சக்தி உண்டு. என்னென்னா, கடித்தா ஊசி போட்டாலும் செத்துருவாங்க. கடிச்சதுன்னா ஊசியே போட்டாலும், அது ரேபிஷா, அம்மா டாக்டர் அம்மாங்கிறாங்க, ரேபிஸ் தானம்மா, அது இருந்தாலும் செத்துருவான். அந்த பிடிச்சிட்டு போகிறானே அவன் 2 பேரும் அந்த இறந்து போயிட்டாங்களே, பாடியாக கொண்டு போகிறாங்களே, அந்த அம்மாவோடைய 2 பிள்ளைங்களை கட்டினவன். பாடி போகுதில்ல, அந்த அம்மாவுக்கு 2 பொண்ணு, அந்த 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணவன் 2 நாயை பிடிச்சிட்டு போகிறான். அந்த நாய் கடித்ததுனால அந்த அம்மா செத்துருச்சு, போகிறாங்க. சரி, இந்த விவரம் கேட்டானே அவனுக்கு உடனே ஒரு அப்படியே மின்னல் ஒன்று தாக்குச்சு. அந்த நாய்க்காரன்ட்ட போய் கேட்டான், இது கடித்தா ஊசி போடாமே செத்துருவாங்கல்ல, ஊசி போட்டாலும் செத்துருவாங்கல்ல? ஆமாங்க. இதே மாதிரி ஒரு மாமியா எங்கள் வீட்லேயும் இருக்கிறா. இந்த நாயை கொஞ்சம் கொடுத்தீன்னா ஒரு 1/2 மணி நேரம் கொண்டு கொடுத்துறேன்னா. இவன் சொன்னான், அதுக்கு தாண்டா இந்த 200 பேர் வரிசையில் வர்றான். 200 பேரும் வரிசையில் அதுக்கு தான் வந்துட்டுருக்குறான். இந்த பிளான் பண்ணுறவன் என்னுடைய நிலைமையெல்லாம் இப்படி தான் ஆகும். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னா அது எப்படி வேணுமானாலும் நடக்குங்க. இதை உறுதி சொல்ல முடியாது. இப்போ போன வருஷம் நான் இதே இடத்துல இங்கே வந்து நான் பேச வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா மருத்துவர் லட்சுமி சுப்பிரமணியம் அம்மா இருக்காங்க. அவங்களுடைய கணவர் மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு 6 வருடம் முன்பு என்னை ஒரு பட்டிமன்றத்துக்கு, அவங்க கம்மன் கலைக்கூடத்தில் இருக்கிற பெருமக்கள்லாம் வச்சு, பேராசிரியர்கள் மட்டும்தான், அவங்கள வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் சேலத்துலேருந்து பஸ் ஏறி வந்து அந்த ஒரு பட்டிமன்றம் நடத்தி போனேன். முதல் முறை கூப்பிட்டார். அப்போ தான் அன்றைக்கி நான் அவரை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். திரும்ப ஒரு வருஷம் கழித்து கம்மன் கலைக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்டார். அப்போ நான் சேலம் மாவட்டத்தில் நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் சும்மா ஒரு 5-6 கோயிலில் அந்த மாதிரி ஒரு 10 இடங்களில் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஐயாட்ட பேசிட்டு நல்லா பழக்கமாயிட்டேன். அடுத்து ஒரு வருஷம் கழித்து மீண்டும் கூப்பிட்டார் அந்த ஆண்டு விழா நடக்கிறதுப்போ. அப்போது நான் சேலத்தை தாண்டி பக்கத்தில் ஒரு 5-6 மாவட்டத்தில் போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப ஒரு வருஷம் கழித்து மீண்டும் ஒரு முறை கூப்பிட்டார். அப்போ தமிழ்நாட்டை விட்டு வெளியே டெல்லி மும்பையெல்லாம் போய் பேசிட்டு வந்துட்டேன். திரும்ப ஒரு வருஷம் கழித்து மீண்டும் கூப்பிட்டார். அப்போ மலேசியா சிங்கப்பூர் இலங்கையெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ போன வருஷம் நான் இங்கே வந்துட்டு கிளம்பி போய் 2வது நாள் இலங்கைக்கு போனேன். இந்த வருஷம் இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன். நாளை விட்டு நாளை மறுநாள் மலேசியாவுக்கு போகிறேன். மலேசியாவில் என்னை கூப்பிட்ருக்கவங்க முன்னாடியெல்லாம் பட்டிமன்றத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. இந்த முறை நான் கலந்து கொள்ள போகிற 13 நிகழ்ச்சிகளில் 12 நிகழ்ச்சியும் பக்தி சார்ந்த சொற்பொழிவு. 2 இடத்துல தான் பட்டிமன்றம்.
11 இடத்துலையும் மலேசியாவில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் ஆன்மீகம் கேட்க ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம் தமிழ் சமூகத்தின் ஆன்மீக பாதை எந்த அளவுக்கு நீட்சி கண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இது ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் நிறைய போர் தொடுக்கிறாங்க இந்த மதத்தின் மீது, சேரை வாரி இறைக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் இந்த மண்ணில் ஆன்மீகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இலங்கையில் போனங்க, கொழும்பு தமிழ் சங்கத்தில் என்னோட பட்டிமன்றம், அங்கே உள்ள பேராசிரியர்கள்லாம் என் கூட பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு வவுனியா பல்கலைக்கழகம் என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அன்பிற்கினிய பெருமக்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கையில் 60 ஆண்டு காலம் நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தான் அதனுடைய நிலை மாறி போய் அங்கே மீண்டும் ஒரு அரசியலமைப்பு சட்டம்லாம் வந்து புதுசாக ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிறாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அதுலேருந்து மீண்டு வரல. என்ன நிலைமைன்னாங்க, நான் பேச போயிருந்த வவுனியா பல்கலைக்கழகம் அப்போ தான் புதுசாக கட்டி புதுசாக பல்கலைக்கழகமாகி புதுசாக மாணவர்களை சேர்த்துருக்கான். புதுசு, நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். 3600 பிள்ளைங்க புதுசாக சேர்ந்துருக்காங்க யூனிவர்சிட்டியில். ஃபஸ்ட்டு 3600 பிள்ளைகளுக்கும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சோகங்க. என்ன சோகம்னா, இலங்கையில் நடந்த போரில் அந்த 3600 பிள்ளைகளில் ஒவ்வொரு பையனுக்கும் ஒன்று அப்பா இல்லை, செத்துட்டார், இல்லை அம்மா இல்லை, இல்லை 2 பேரும் இல்லை, இல்லை கூட பிறந்தவங்க இல்லை, இல்லை காது 2ம் கேட்கல, குண்டு சத்தத்தில் காது ஜவ் வந்து போச்சு. இந்த பங்கர்னு சொல்லுவாங்க பாருங்களா, குண்டு போடும்போது பத்திரமா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு குழிக்குள்ளே போய், பதுங்கு குழின்னு பேர் அதுக்கு. இந்த பதுங்கு குழியில் போய் ஒளிஞ்சு வருஷக்கணக்காக இருந்ததுனால சுவாச கோளாறு பிரச்சனையாகி எல்லாருக்கும் வீசிங் ட்ரபிள்னு ஒன்று வந்துருச்சு. பல ஆண்டு காலம் லைட்டு வெளிச்சத்தை பார்க்காததுனால எல்லாருக்கும் கண்ணு பிரச்சனை, காது கேட்கல, கண்ணு தெரியல, மூச்சு விட முடியல. அவன்லாம் இப்போ படிக்க வந்திருக்கிறான். 3600 பிள்ளைகளுக்கும் 3600 பிரச்சனை. அவங்கக்கிட்ட போய் பேசணும். முதல் முறையாக அவங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒரு லைட்டு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு காலேஜு, ஒரு யூனிவர்சிட்டின்னு அப்போ தான் முதல் முறையாக என்ன தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. எனக்கு காலைல 10 மணிக்கு வவுனியா பல்கலைக்கழகத்து நிகழ்ச்சி. நான் 1 மணி நேரம் அங்கே பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புனேன்னா திரிகோணமலைன்னு ஒரு ஊர், அந்த திரிகோணமலைக்கு பட்டிமன்றத்துக்கு போகணும். அந்த பயணமே ஒரு அது காட்டுக்குள்ளே, நம்முடைய தமிழினத்தினுடைய தலைவராக இருக்கிற ஒரு பிரபாகரன் வாழ்ந்த பகுதி அது முழுக்க, அவர் இருந்த இடம், அதுக்குள்ளே தான் போகணும். போனால் திரிகோணமலையில் போனால் திரிகோணமலை தமிழ் சங்கத்தில் என்னோடய பட்டிமன்றம். இந்த வவுனியா பல்கலைக்கழகத்தில் 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சுங்க. பிள்ளைகள் பேச ஆரம்பித்த உடனே நாம் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அவங்க கதையை சொல்ல, அவங்க அழுக ஆரம்பிக்க, ஒரே கண்ணீராக கம்பளையுமா வந்து வேதனையின் உச்சத்தில் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் 10 மணிக்கு ஆரம்பித்தோம், 3 மணி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு பேசிட்டேன். திரிகோணமலை பட்டிமன்றத்துக்கு போக முடியல. இது போன்ற இழப்புகளுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட மனிதர்கள் எங்காவது ஒரு இடத்துல ஒரு ஒளி தெரியுமா, ஒரு நம்பிக்கை தெரியுமான்னு நினைக்கிறோம்ல, அந்த ஒளியை நிச்சயமாக எது கொடுக்கும் என்றால் இறை நம்பிக்கை என்கின்ற கடவுள் பக்தி மட்டும்தான் கொடுக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. பக்கத்தில் இருக்கிற மனிதனை நம்ப முடியுமா? கட்டுற கணவன் மனைவியை நம்ப முடியுமா? மனைவி கணவனை நம்ப முடியுமா? பெற்ற பிள்ளைகளை நம்ப முடியுமா? இன்னைக்கு நடைமுறை யதார்த்த வாழ்க்கையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் சிட்டி நீங்கள்லாம் இருக்கீங்க, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் மான்செஸ்டர்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூரை. ஆனால் இப்போ மிகப்பெரிய அவலம் என்ன தெரியுமாங்க, உங்கள் ஊரில் தான் 19 இந்த அனாத ஆசிரமம் என்னது முதியோர் இல்லம் இருக்குது. வேறு எல்லா மாவட்டத்தை காட்டிலும் அதிகமான முதியோர்லாம் ஹைடெக்காக இருக்கிறது உங்கள் ஊரில் தான், கோயம்புத்தூரில். தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ இருக்கிற மாவட்டத்தில், சென்னையில் இருக்கிறவன், புதுக்கோட்டையில் இருக்கிறவன், திருச்சியில் இருக்கிறவன், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறான், அப்பா அம்மாவை காசு கொடுத்து, அதாவது பத்திரமா பார்த்துக்கிறாங்களாம், பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்து இங்கே சொஃபஸ்டிகேட்டடாக தங்க வைக்கிறோன்ற பேரில் பெற்றவங்களை பிரித்து கொண்டு வந்து இங்கே வச்சிட்றாங்க. இந்த ஓல்டு ஏஜ் ஹோமையே ஹைடெக்காக வீடு வாங்கி இங்கே தங்குறவங்களாம் இருக்காங்க. அது என்னம்மா பேர்? அம்மா அனன்யா, கிக்கானின்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. நானி இதெல்லாம்
இதுக்கு முன்னாடி இல்லைங்க. போன தலைமுறை, இப்போ எனக்கு இப்போ 50 வயசு, எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா தலைமுறையில் யாராவது அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துன வரலாறு உண்டாங்க? உனக்கு நான் சோறு போட மாட்டேன், நீ என் வீட்டில் இருக்காதுன்னு துரத்தி விட்ட வரலாறு உண்டா? எங்கேயாவது நடந்துச்சா? நம்ம கதையில் கேட்டிருக்கோம். இதுவரைக்கும் எத்தனை சினிமா வந்துச்சு பழைய சினிமாவில், அதில் ஏதாவது காட்டியிருக்காங்களா? இன்னைக்கு இது நடந்துருச்சு. நாகரிகமாக ஓல்டு ஏஜ் ஹோம். அடுத்த தலைமுறை என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த தலைமுறை இவ்வளவு நாகரிகமாக நடந்துக்குமா? என்ன நடக்குங்க? நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தேசம் உலகத்திலேயே நம்ம இந்தியா மட்டும்தாங்க. அத்தனை பெரிய நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தேசம். இங்கே தான் மகான்களும் சித்தர்களும் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான விஷயங்களை அள்ளி கொடுத்தாங்க. ஒரு இந்திர விழா ஒன்று நடந்துச்சு. அந்த இந்திர விழாவில் உபகுப்தர்னு ஒருத்தர், புத்தருடைய சீடர், அவர் நடந்து போனார். கூட பரிவாரங்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் ஒரு விபச்சாரி இருந்தான். அவள் பேர் வசந்த சேனைன்னு பேர். அவளுக்கு வயசே 16 வயசு தான். 16 வயசுக்குள்ளே அவளை விபச்சாரியாக மாற்றிட்டாங்க. மிகப்பெரிய பேரழகி, அற்புதமான அழகி, ஆனால் விபச்சாரி. அவள் கூட இருக்க அந்த பெண்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு உபகுப்தர் வர்ற வழியில் இவளும் இப்படி நடந்து போகிறான். இயல்பாகவே பெண்கள் குறும்பாக செய்வாங்க. ஆனால் அவள் விபச்சாரியாக இருக்கா. கூட பெண்கள்லாம் கூட இருந்த அந்த குதூகலத்தில் உபகுப்தர் வரும்போது அவ்வளோ பெரிய மகானை பார்த்து உபகுப்தரை பார்த்து டக்குன்னு என்னன்னு கேட்டால், வாங்களேன் வீட்டுக்கு அப்படின்ட்டான். வாங்களே வீட்டுக்குன்னு சொன்னவ யார்? ஒரு விபச்சாரி. வாங்களே வீட்டுக்குன்னு கூப்பிடப்பட்டவர் யார்? இந்த மண்ணில் மிகப்பெரிய மகான் உபகுப்தர், புத்தருடைய சீடர். அந்த மனுஷன் கொஞ்சம் கூட கோவப்படலைங்க. நீ என்னை வாங்களே வீட்டுக்குன்னு கூப்பிட்டு, நாமெல்லாம் என்ன ஓங்கி 4 அறை விட்டுருவோம் இல்லைங்களா? கோபமே படல. அவர் கண்ணை மூடி ஒரு நிமிடம் யோசித்தார். சிரித்து கொண்டே சொன்னாராம், ஒரு நாள் வருகிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நாளைக்கு வரேன். அவர் பக்கத்தில் இருக்கிற சீடெல்லாம் இவர் ஒரு மாதிரி பார்த்துருக்கான். இவன் அண்டர் டீலிங்கில் வேறு ஏதோ செய்யலாம் போல இருக்குது. அவன் வான்னு கூப்பிட்டா இவன் ஒரு நாள் வரேன்னு சொல்கிறானே, இவன் போலி சாமியாரோன்னு நினச்சிட்டாங்க. இந்த கதை முடிஞ்சிருச்சு. ஒரு 20 ஆண்டுகள் கழித்து இந்த விபச்சாரியாக இருந்த வசந்த சேனைக்கு உடம்புக்குள்ளே பல்வேறு விதமான தொந்தரவுகள் இயற்கையாக கடவுள் கொடுத்த அழகு இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த மாதிரி தொழிலில் இருக்கிற பெண்களுக்கு மரியாதை. அவர்களுடைய அங்க அவயங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுவாங்க? அந்த ஊரை விட்டு துரத்தி வச்சுருவாங்க. உடல் முழுக்க கொப்பளங்கள் உடம்பே சீப்பிடிச்சிருச்சு. பால்வினை நோய், உடம்பு முழுக்க அருவருக்கத்தக்க அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கா. அங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு குடிசை போட்டு அந்த குடிசையில் படுத்திருக்கா. அந்த வழியாக போகிறவங்க யாராவது பாவப்பட்டு கொஞ்சம் சாப்பாடு அப்படி போடுறாங்க, அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறான். மரணம் இன்னும் வந்து சேரலை. இதே மாதிரி ஒரு இந்திர விழா உபகுப்தர் வரார். உபகுப்தர் அப்படியே நடந்து வந்தவர் வசந்த சேனை இருக்கிற அந்த ஓலை குடிசையை பார்த்து அவருக்கு உள்ள ஞானத்தின் வழியாக அங்கிருந்து வந்தவர் சீடர்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த குடிசைக்குள்ளே போனார். எல்லாருக்கும் புரியல, என்ன இந்த மகான் இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போனார். சீல் பிடித்து ரத்தம் வடிந்து கொப்பளங்களாக புண்ணாக அருவருக்கத்தக்க வகையில் படுத்து கிடந்த வசந்த சேனையின் அருகிலே போய் உட்கார்ந்தார். தன் கையிலே வைத்திருந்த கமண்டலம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் தீர்த்தம் வச்சுருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து முகமெல்லாம் தொடச்சி விட்டார், தலையெல்லாம் கோதி விட்டார். அவள் உடம்பு மேலே வலிகிற அந்த புண்ணை தொடச்சி விடுறார். தலையை எடுத்து தன் மடியில் வச்சிட்டார். அந்த அபலை பெண்ணை பார்த்து உபகுப்தர் சொன்னார், ஒரு நாள் வருவேன் என்று சொன்னேன், இன்று வந்துவிட்டேன் பார்த்தாயான்னு கேட்டார். ஒரு நாள் வரேன்னு சொன்னல, இன்னைக்கு வந்துட்டேன் பார்த்தியா. அந்த நிமிஷமே அவளுக்கு முக்தி கிடைச்சது. கடவுள் கூப்பிட்டுக்கிட்டார்.
ஒரு நாள் வரன்னு சொன்னது, அவ அன்னைக்கு கூப்பிட்ட நிலைமை என்ன, இவர் வரன்னு சொன்னது என்ன? இன்னைக்கு இவர் வரன்னு சொல்லி வந்துட்டார்ல, அங்கே இறைவன் என்ன கற்றுக் கொடுக்குறான்? இறைவன் கற்றுக் கொடுக்கின்ற விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இறைவனிடத்தில் பலாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இறைவனை தூரமாக வைத்து பார்த்து கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடைக்காது. இறையருள் வேறு, நாம் வேறு இல்லை என்கின்ற நம்பிக்கை என்றைக்கு ஒரு மனிதன் மனதிற்குள்ளே ஆழமாக வருகிறதோ அன்றைக்குத்தான் சர்வ நிச்சயமாக நாம் போய் கடவுள்கிட்ட வேண்ட வேண்டுதல்லாம் நிச்சயமாக பலிக்கும். அது வரைக்கும் இப்போ சில கோயிலெலாம் பாருங்கள், நின்றுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்லிட்டே பச்சை மாமலை போல் மெனி பவளவாய் கமல செங்க நச்சுதா அமரரேரே ஆயிரத்தம் கொடுந்தே என்னும் திரும்பி பார்ப்பான் செருப்பு இருக்கா இல்லையான்னு. கடவுள் எப்படிங்க இருப்பார்? கடவுள்கிட்ட போய் நின்று, இப்போ இது நம்ம கோயில் விடுங்க, வேறு ஒரு பெரிய கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். கூட்டத்தில் போனோன்னா நம்மளால் சாமியை பார்க்க முடியாது. நம்மளால் என்ன பண்ணுவோம், போன உடனே அங்கே தேடுவான். அந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க, ஐயருங்க, அதுக்குன்னே சில பேர் இருப்பான். அவனை போய் தனியாக கூப்பிடுவான். அவனுக்கு ஒரு 200 ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க, வழி விடுங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் முன்னாடி நிற்க வச்சுருவாங்க. 200 rupees இல்லைங்களாண்ணா? இந்த 200 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னு என்ன ஆகும்? சார் வாங்க இங்கே முன்னாடி வாங்க, கர்ப்பகிரகத்துக்கு வாங்க, இங்கே முன்னாடி நிற்க வைப்பா. ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னு என்ன ஆகும்? ஒரு அபிஷேகம் பாருங்கள், உட்காருங்க. ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னு என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு பரிவட்டம் கட்டி ஒரு மாலை போட்டு பொங்கல்லாம் கொடுத்து, ஐயா சேமமாக இருங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. 2000 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறான்? இப்போ சார் நீங்கள் எதுக்கு சார் கோயிலுக்கு வரீங்க? வீட்டிலே இருங்க, சாமி அங்கே கூப்பிட்டு வரோம். மொபைல் சாமிங்க இப்போ வருது, தெரியாது அவங்களுக்குலாம். கோவிலிலிருந்து இவ்வளோ பணம் கட்டிட்டோம்னா அந்த உற்சவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இந்த கோயம்புத்தூரில் அப்படி இல்லையோ, சேலத்துலாம் இருக்குமா, நிறைய கோயிலில் வந்துருச்சு, சென்னையில் நிறைய இருக்குது. உங்கள் வேலைக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா பணம் இருந்தால் என்ன வேணால் சாதிச்சிடலாங்க. ஆனால் பணம் இருந்தால் சாதிக்க முடியாத சில விஷயம் இருக்குது. ஞானம், அறிவு, இறைபக்தி, நம்பிக்கை, இது மட்டுமே தான் மூலதனமாக கொண்டு சாதிப்பதற்குண்டான விஷயங்களை வெறும் பணத்தை வைத்து சாதிக்கவே முடியாதுங்க. பல கோடி ரூபாய் இருக்கட்டும். ஒரு கிளியும் ஒரு காக்காயும் ஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு கிளியும் ஒரு காக்காயும் ஃப்ரெண்டு. இந்த கிளி வந்துச்சுன்னா அப்படி மரத்துக்கிட்ட நின்றுச்சு, அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. அங்கே ஒரு வேடன் வந்தான். டக்குன்னு கிளியை பார்த்தோன்னா அவனுக்கு மனசுக்குள்ளே வந்துச்சு, லபக்குன்னு போய் பிடிச்சிட்டான். கிளியை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு, இந்த பூண்டு இருக்கு இல்லைங்க, அதை பழுக்க நல்லா காய்ச்சி அந்த கிளி வாயனை அப்படி பிளந்து அந்த நாக்கு மேலே அந்த பழுக்க காய்ச்சின பூண்டை அப்படி வச்சோம்னா சொர்றக்குன்னு அது சுட்டு அந்த நாக்கு கலண்டு கீழே விடும். மேலே தோல் கிளிக்கு, அந்த நாக்கு, கிளியினுடைய நாக்கு முதல் மேலே இருக்கிற அந்த தோல் கலண்டு விழுந்துருச்சுன்னா கிளி நம்மளை மாதிரியே பேசும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மளை மாதிரியே பேசும் இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? கிளிக்கு நம்ம பேசுகிறதுக்காக, நம்ம பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்காக அதை கூட்டிகிட்டு வந்து பறந்துட்டுருக்கிற இப்போ கிளியை பிடிச்சிட்டு வந்து வாயை திறந்து நாக்கு மேலே பழுக்க காய்ச்சின பூண்டை வச்சு அமுக்கிறான். ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்றான். ஒரு காக்கா இருக்குது. அந்த காக்கா காக்கான்னு கத்துச்சுன்னா வரும், ஆள் கத்துனா தான் வரும். சில நேரத்தில் அமாவாசைன்னா அது ஏற்கனவே பிஸியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு வராது. இவன் என்ன பண்ணுவான்? வீட்டில் சாப்பாடு எடுத்து நெய் போட்டு தயிர் போட்டு எல்லாம் கரைஞ்சி அதுக்கு எள்ளெல்லாம் போட்டு கொண்டு போய் நின்று கா 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 காக்கான்னு கத்துறான். காக்கா வரமாட்டேங்குது. 2 விஷயம் பாருங்கள். நம்ம பாஷையில் கிளி பேசணும்னு கூப்பிட்டு வச்சு சோறு போடுறான். நம்ம பாஷையில் கிளி பேசணும்னு கூப்பிட்டு வச்சு சோறு போடுறான். காக்கா வந்து சாப்பிடணும்னு காக்கா பாஷையில் காக்கான்னு கத்துறான். புரியுதுங்களா? காக்கா பாஷையில் கத்துனா தான் காக்கா வரும். நம்ம பாஷையில் பேசுகிறது கிளியை துன்புறுத்துறான். இது 2க்குமே என்ன தெரியுமாங்க? கிளியாகவும் காக்கையாகவும் வேடனாகவும் பிறந்திருக்கிற 3 உயிருமே இறைவன் கணக்குப்படி நீ கொஞ்ச நாளைக்கு காக்கா,
நீ கொஞ்ச நாளைக்கு கிளி, நீ கொஞ்ச நாளைக்கு வேடன். இந்த சைக்கிள் திரும்ப சுற்றும், நீ திரும்ப வேடனாவ, நீ கிளியாவ, நீ காக்காவ. இப்போ நான் காக்கான்றதை மறந்துடக்கூடாது, நானும் ஒரு நாள் கிளியாவன்றதையும் மறந்துடக்கூடாது. ஏற்கனவே எப்பவும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் இஸ் எ சைக்கிள். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் நல்ல விஷயங்களை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்துவது என்பது மிக கடினமான விஷயமா இருக்குது. இப்போ உங்ககிட்ட மட்டும்தான் நான் இப்படியெல்லாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வழக்கமாக வீட்டுக்கு போய் அப்புறம் யூடியூப்பில் என் வீடியோ போட்டு பாருங்கள். அங்கே நான் பேசுகிற கதையெல்லாம் வேறு. ஏன்னா அவன்கிட்டலாம் அங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேச முடியாது. அங்கே இருக்கிற மக்களுக்கு சும்மா 4 சினிமா பாட்டு, எங்கள் பெரிய பல்கலைக்கழகங்களில் போய் பேசினாலும் முதல்ல அவங்க அதான் கேட்குறாங்க, சார் பேசிட்டீங்க, உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு போங்க சார், அதுதான் கேட்குறாங்க. இந்த நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, இந்த மாதிரி நல்ல சம்பவங்களை எடுத்து சொல்வதற்கு இப்படி 4 பேர் ஒரு விஷயத்தை முன்ன நின்று நடத்தணுங்க. அந்த நடத்தக்கூடிய நண்பர்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி நின்று 4 பேர் கைத்தட்டணும். அவங்க அன்புக்கு பாத்திரமாகணும். ஒரு தர்மம், ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு ஏதோ ஒரு உதவி பண்ணணும். இந்த உதவி பண்ணுறதுல தாங்க எல்லாமே இருக்குது. இந்த உதவி யார் பண்ணணும்னா, மனிதரில் இன்றைக்கு போராட்ட குணத்தில் போராட்ட நிலைமையில் வாழ்கிற மனிதர்கள் இருக்கான். ரொம்ப சிறுமைப்பட்டிருக்கான், வேதனையின் விளிம்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவன், ஓரளவுக்கு வசதி பிடித்தவர்கள் இருக்காங்க. இந்த 2 எண்டும் நேர்கோட்டில் நிற்கணுங்க. இவங்க அளவுக்கு பார்க்கணும், இவங்க அளவுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த நிலை இப்படியே இருந்து இந்த ஒழுங்கு போச்சுன்னு வைங்க, இந்த ஒழுங்கைத்தான் இறையருள் இறை பக்தின்னு எல்லாரும் நம்ம நம்புகிறோம். இந்த ஒழுங்கை தான் இறை பக்தின்னு நம்ம நம்புகிறோம். ஒரு சாதாரண வார்த்தை போதுங்க, நல்லா இருக்கீங்களாண்ணா, நல்லா இருக்கேன், இதை சொல்கிறதுக்கே இன்றைக்கி ஆள் இல்லைங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்னு சொல்கிற வார்த்தையில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்குதுங்க. எப்படி தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையை நம்மளாம் என்ன நினைக்கிறோம், 70 வயசு 80 வயசு 90 வயசுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது 120 வருஷம். எப்படின்னா, நமக்கு இருக்கிற எல்லா கிரகங்களும், ராகு கேது சனி புதன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த எல்லா கிரகங்களும் திசை நடத்துன்ற கூட்டுத்தொகை 120 வருஷம். எல்லா கிரகங்களும் திசை நடத்தி முடித்தா அதை முழுசாக கூட்டுனா 120 வருஷம். நீங்கள் அப்புறமா கூட்டி பாருங்கள். எல்லா கிரகங்களும் 9 எத்தனை வருஷம்னு போட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக முடிகிறது 120 வருஷம். இந்த 120 வருஷத்தை தான் ஒரு மனிதனுடைய முழு ஆயுள்னு கருதி அதை நேர் பாதியாக பிரித்து 60 பிரித்தோம்னா, இந்த 60 வயசில் 120 பாதியை கடந்துட்டாருன்னு கூட்டு போய் சஷ்டியப்த பூர்த்தின்னு பண்ணுறாங்க. 60 வயசு ஆயிடுச்சு. 3/4 கிணறு தாண்டிட்டார், 80 வயசு, அதுக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்க. 100 வயசு கனகாபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த வார்த்தை இருக்குது பாருங்க, நல்லா இருக்கியான்ற வார்த்தை. அன்னைக்கு ஒரு நாள் ராமன் லட்சுமணன் சீதை எல்லாரும் காட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. போர் நடக்க போகுது ராமனுக்கும். ராவணனுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வந்துச்சு. யார் மேலே? ராமன் மேலே வர்ற கோபத்தை காட்டிலும் விபீஷணன் மேலே கோபம் பெருசாக வந்துச்சு. விபீஷணன்னா யாருங்க? அவனோட தம்பி, ராவனுடைய சொந்த தம்பி மேலே அவ்வளோ பெரிய கோபம் வந்துச்சு. ஏன்னா நம்ம கூடவே பிறந்துட்டு நம்ம கூடவே இருந்து இப்படி போய் அவன் கூட சேர்ந்துட்டானே, கடுமையான கோபம். ராவணன் கையில் ஒரு ஆயுதம் இருந்துச்சு. அந்த ஆயுதத்தினுடைய பேர் சக்தி ஆயுதம்னு பேருங்க. அந்த சக்தி ஆயுதத்துக்கு என்ன சிறப்புன்னா, ராவணன் அதை கையில் பிடிச்சி அந்த மந்திரத்தை சொல்லி யார் மீது எய்கிறானோ, அது யாராக இருந்தாலும், கடவுளாகவே இருந்தாலும் சரிங்க, யார் மேலே அதை போடுறானோ அவன் எங்கே இருந்தாலும் தேடி போய் அவனை அழிச்சிட்டு தான் அந்த சக்தி ஆயுதம் திரும்ப ராவணன் கைக்கே போயிடும். இது வரலாறு. இப்போ விபீஷணன் மேலே அந்த சக்தி ஆயுதத்தை போடுவதற்கு ராவணன் முடிவு செஞ்சிட்டான், கையில் எடுத்துட்டான். விபீஷணன் எங்கே இருந்தாலும் அவனை அழித்து விட்டு வா அப்படின்னு சக்தி ஆயுதத்தை எரிஞ்சிட்டான். சக்தி ஆயுதம் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே ராமன் உட்கார்ந்துருக்காரு, ராமனுக்கு பக்கத்தில் லட்சுமணன் இருக்கார், லட்சுமணன் பக்கத்தில் இந்த பக்கத்தில் சீதை உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்திருந்த ராமனுக்கு தெரிகிறது சக்தி ஆயுதம் விபீஷணனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. பக்கத்தில் உட்கார்ந்துருந்த லட்சுமணனுக்கும் புரிஞ்சிருச்சு
சக்தி ஆயுதம் ராவணன் அங்கேருந்து எரிஞ்சிட்டான் வரப்போகுதுன்னு. லட்சுமணன் நினச்சான், இவன் கூட பிறந்த அண்ணனை விட்டுட்டு நம்ம கூட வந்து சேர்ந்தான்ல, அவன் கூட பிறந்த அண்ணனை விட்டுட்டு நியாயத்திற்காகவும் அறத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் அண்ணனை பகைச்சிக்கிட்டு நம்ம கூட வந்திருக்கான்ல. ராமன் என்ன சொல்கிறான், எம்முளை அன்பின் வந்து அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம்னு சொன்னான். உன்னோட நீ எங்களோட வந்து சேர்ந்ததுனால என்னாச்சு, நாங்கள் 7 பேர்ரா. ஏன்னா இவங்க ஏற்கனவே எத்தனை பேர் கணக்கு போட்டா 6 பேர், அது கூட நீ ஒருத்தன் வந்து சேர்ந்ததுனால 7 பேர்ரா நாங்கள். எம்முளை அன்பின் வந்து அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம்னு ராம சொன்னான்ல. அவன் மேலே இது வந்து பற்றுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சக்தி ஆயுதம் வந்து கொண்டே இருப்பதை பார்த்த லட்சுமணன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மார்பை கொண்டு போய் சக்தி ஆயுதத்தை முன்னாடி காட்டினாங்க. ராமன் பார்த்தார், சக்தி ஆயுதம் லட்சுமணனை கொன்றுவிடக்கூடாது என்பதற்காக, லட்சுமணா நீ தீர்க்காயுசாயிருன்னு சொன்னார். லட்சுமணனை தீர்க்காயுசாயிருன்னு ராமன் சொன்னதுனால சக்தி ஆயுதத்தினால லட்சுமணனை எதுவும் பண்ண முடியல. கீழே அமர்ந்துருந்த விபீஷணனை நோக்கி சக்தி ஆயுதம் வருது. அடுத்த நிமிஷம் விபீஷணனை பார்த்து ராமன் சொன்னார், விபீஷணா நீ சிரஞ்சீவியா இருன்னு சொன்னார். சிரஞ்சீவியா இருன்னு ராமன் வாயிலிருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை அத்தனை வல்லமை படைத்த சக்தி ஆயுதத்தினால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் திரும்பி போனதாங்க. சிரஞ்சீவியா இரு, தீர்க்காயுசாயிருன்னு 2 வார்த்தை தான். இந்த 2 வார்த்தையில் தான் எல்லாமே இருக்கு. வார்த்தைகள் மனிதர்களிடத்தில் புழக்கத்தில் இருக்கிற போது எல்லார் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதாங்க எல்லாரும் வார்த்தையில் வருது. பெரும்பாலும் இன்றைக்கு நாம் பார்க்குற டிவி சேனல், நாம் பார்க்குற ஃபோனில் வர யூடியூப், நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், இது எல்லாமே எதிர்மறை எண்ணங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. எதிர்மறை எண்ணம்னா என்னங்க, இன்றைக்கி நிலைமைக்கு நமக்கு வந்து என்ன நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை குலைக்கிற சில விஷயங்கள் நடக்குது. இப்போ நம்மளாம் ஜிஹெச்சுக்கு போயிருக்கோம் பார்த்துருங்களா. இங்கே இருக்கவங்களாம் வசதி வாய்ப்பு இருக்கவங்களே கூட ஜிஹெச்சுக்கு தான் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் இவ்வளோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லை, ஜிஹெச்சுக்கு தான் போவோம் இல்லையா. ஜிஹெச்சில் போனீங்கன்னாங்க ஒரு பெரிய குடுவை இருக்கும், அதில் ஒரு ரெட் கலரில் ஒரு மருந்து வச்சுருப்பான். என்ன ரெட் ஆக்சைடு அம்மா என்னங்க அது பாருங்க அம்மா, அந்த மருந்து சர்வரோக நிவாரணிங்க. தலைவலியா அதை பிடிச்சி கொடுப்பானுங்க, நெஞ்சு வலியா அதுக்கும் அதை தான் கொடுப்பானுங்க, லூஸ் மோஷன் போகுது அதுக்கும் அதை தான், சார் முதுகு வலிக்குதுங்க அதையும் தான் பிடிச்சி கொடுப்பான். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஜிஹெச்சுக்கு போனோன்னா ஒரு போய் சீட்டு ஒன்று எழுதணும். அதில் சீட்டில் வந்து பேர் குப்புசாமி, வயசு 57 அப்படின்னு போட்டு எழுதி அந்த சீட்டை நம்ம வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனோம், ஞாபகம் இருக்குங்களா. அந்த பாட்டிலில் ஒட்டி கொடுப்பாங்க. அந்த பாட்டிலில் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன பண்ணுது, அவரெல்லாம் செக் பண்ணி பார்த்து கிறுக்கி எழுதி கொடுப்பாரு. பக்கத்தில் கம்பவுண்டர் இருப்பார், அந்த கம்பவுண்டர்கிட்ட கொண்டு கொடுத்தா அந்த ரெட் கலர் மருந்தை பிடிச்சி கொடுப்பான். சார் அவருக்கு என்னங்க நோய்ங்க, அவருக்கு நெஞ்சு வலிங்க, அவருக்கும் அதுதான். இவருக்கு என்னங்க நோய், இவருக்கு வயிற்று வலிங்க, அதுக்கும் அதுதான். ஒரே மருந்து தான். அன்றைக்கி ஒருத்தன் ஓடி வந்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு. டாக்டர் கேட்டார், என்ன பிரச்சனை, ஏன் பதறாத, என்ன சொல்லு. இங்கே பாருங்கள் டாக்டர், இது என் பாட்டில், இந்த பாட்டிலில் நீங்கள் மருந்து கொடுத்தீங்க, இந்த மருந்து நான் குடிச்சிட்டேன். இந்த பாட்டிலில் லட்சுமின்னு எழுதியிருக்குது, என் பேர் குப்புசாமி, லட்சுமி மருந்தை குடிச்சிட்டேன். காது கேட்கல, கண்ணு தெரியல, வயிற்றுக்குள்ளே என்னமோ பண்ணுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவான்னா. டாக்டர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாது. வாங்கி பார்த்தார், பேனாவை எடுத்தார். லட்சுமியா, உன் பேர் என்ன, குப்புசாமி, குப்புசாமி அப்படின்னு எழுதினார். லட்சுமி அடித்தார். இப்போ குடிச்சுப்பார், குடிச்சு பார்த்தா நல்லா இருக்குது டாக்டர். மருந்து ஒன்று தாங்க, மனசு தான் வேற. மருந்து ஒன்று தான். எனக்கு இதில் சரியாகும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த மனசு தான் அதுக்கு காரணம். இந்த மனசு ஆன்மீகத்தை நோக்கி செல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் தடையாக இருக்கு. இப்படி போயிட்டானா முக்தி வாங்கிடுவானா, கூட பிறந்தவங்களே இவனெல்லாம் நல்லா இருக்கானே, இப்படி பல எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும். மணியாச்சா, முடிச்சிடுமா, முடிச்சிடலாங்களா?
கண்ணதாசன் சொல்றார், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். பூஜ்ஜியம்ன்ற ஒரு எண் இருக்கு இல்லைங்க, அதுக்கு எந்த வேல்யூ, நோ வேல்யூ இருக்கு. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, அதில் எந்த பலனும் இல்லை, எந்த மதிப்பும் இல்லை, எந்த செல்வாக்கும் இல்லை, அதுக்கு எந்த விதமான கெயினும் இல்லை, வெறும் பூஜ்ஜியம். ஆனால் அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒருத்தர் ராஜ்யமே ஆள்றானா. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். யாரு? அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கி நின்ற ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கி நின்ற ஓட்டுக்குள்ளே, அந்த தேங்காய்க்குள்ளே தண்ணி எப்படிங்க வந்துச்சு? நம்மளால் யோசிக்க முடியுதா? தேங்காய் உடைக்கிறோம், இளநியை பிரித்தோம்னா உள்ள தேங்காய், இளநிக்குள்ள தேங்காய், தேங்காய்க்குள்ள ஓடு, ஓட்டுக்குள்ள தண்ணி எப்படி வந்துச்சு? தென்னையில நீருக்குள்ளே தேங்கி நின்ற ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்று அருந்து வந்தவர்க்கு சுற்றம் என்று நின்றிருப்பான் ஒருவன். முற்றும் குறந்து, எனக்கு வேணாம்ப்பா, எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒருத்தன் வர்றான். முற்றும் கசந்ததென்று பற்று எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு, பொண்டாட்டி பிள்ளை, எதுவும் காசு பணம் செல்வாக்கு எதுவுமே வேணாங்க, கடவுளே நீ இருந்தால் போதும்னு ஒருத்தன் வரான்ல. முற்றும் கசந்ததென்று பற்றருந்து வந்தவர்க்கு சுற்றம் என்று நின்றிருப்பான் ஒருவன். அவனை சூழ்ந்து கொண்டால் அவன் பெயர்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடு கண்டு அஞ்சு தலை தீர்த்து வைப்பான் ஒருவன். பஞ்சு மாதிரி இருக்கிற மனசுக்குள்ள எத்தனாயிரம் பிரச்சனை நமக்கு. பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடு கண்டு அஞ்சு தலை தீர்த்து வைப்பான் ஒருவன். அவனை உணர்ந்து கொண்டால் அவன் பெயர்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன். அருவிக்கு மேலிருந்து தண்ணி விழுவும் பார்த்துருக்கீங்களா? அந்த வேகத்தில் கீழே எந்த பொருள் இருந்தாலும் அது சுத்தமாயிருமா? உயிரையே அப்படி சுத்தப்படுத்தலாம். அந்த ஊத்துற தண்ணியை என்னவா நினைக்கணும்? இறைவனாக நம்ம நினைக்கணும். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன். அவனை உணர்ந்து கொண்டால் அவன் பெயர் தான் இறைவன். அது பெரிய கவிதை போயிட்டே இருக்கும். என்னன்னு சொல்லி முடிக்கிறாரு, தான் தான் நான் தான். யார் சொல்கிறான்? கண்ணதாசன் சொல்கிறார், தான் தான் பெரியவன் என்று, தான் தான் உயர்ந்தவன் என்று, தான் தான் பலசாலி என்று, தான் தான் பணக்காரன் என்று, தான் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புத்திசாலி என்று நான் தான் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவரை ஒரு நாள் நாள் குறித்து கூட்டிச் செல்வான் ஒருவன். நீ எப்பேற்பட்ட ஆளா வேணா இரு, ஒரு நாள் குறித்து கூட்டிச் செல்வான் ஒருவன். அவன்தான் நாடகத்தை ஆட்டி வைக்கும் தலைவன். இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கிற தலைவன். நீ கந்தசாமியா பிறக்க போகிற போடா, நீ முருகனா பிறக்க போகிற போடா, நீ சுப்பிரமணியா பிறக்க போகிற போடா, நீ சந்திராவா பிறக்க போடா, நீ முருகேசனா பிறக்க போடா சொல்லி அனுப்பிட்டான். நாமெல்லாம் பேர் வைக்கல, நம்ம அப்பா அம்மா பேர் வைக்கல, எல்லாம் அவன் பார்த்து அனுப்பிட்டான். 10 வயசுக்கு நீ இப்படி இருப்ப, 15 வயசுக்கு உனக்கு இது நடக்கும், 20 வயசில் உனக்கு இவ்வளோ வேலை கிடைக்கும், 35 வயசு வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாது, 40 வயசுக்கு வரைக்கும் குழந்தை பிறக்காது. எல்லா கணக்கும் அவங்ககிட்ட இருக்குதுங்க, எல்லா கணக்கும் அவனிடம் இருக்கிறது. என் கையில் எதுவுமே இல்லாமல், எந்த மூலதனமும் இல்லாமல், எந்த ரிமோட் கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த ப்ளூ பிரிண்ட்டும் இல்லாமல், எந்த கணக்கு வழக்கும் இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல், என் கையில் வெறும் நம்பிக்கை என்கின்ற ஒரே ஒரு நூலை மட்டும் வைத்துக்கொண்டு இத்தனை பெரிய சதுரங்க ஆட்டத்தையும் நான் ஆடுகிறேன் என்கின்ற திமிர் மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இறைவன் என்கின்ற பேரருள் எந்த மனிதன் மீதும் விழாது. அப்படி விழுவதற்கு கடவுள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். அந்த சம்மதம் வர வேண்டுமானால் மனிதன் பற்றறிந்து போவனா. நாம் ஒன்றும் சித்தர்களோ புத்தர்களோ ஞானிகளோ எல்லாம் ஆக முடியாது. அதெல்லாம் அந்த காலத்தில் ஆயிட்டாங்க, இன்றைக்கெல்லாம் ஆக முடியாது. ஒரு மனிதனுக்கும் தனி மனித வாழ்க்கை என்பது உண்டு. ஒரு மனிதனுக்கும் வருமானம், குடும்பம், தேவைகள் என்று உண்டு. இதில் எல்லாரும் சித்தனாக முடியாது, புத்தனாக முடியாது. குறைந்தபட்சம் மனுஷனாக மாறணும். குறைஞ்சபட்சம் மனுஷனாக மாறணும். மனிதனாக மட்டும் மாறிக்கொண்டு என்னை நோக்கி வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு
தீக்குள்ளே இட்ட பஞ்சை போல தீயினுள் தூசாகும் என்று நினைத்தால் இறைவன் இருக்கிறான், தீயினுள் தூசாகும் என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் வந்தால் நம் முன்னே இருக்கிற எந்த பிரச்சனையும் தீக்குள்ளே வைத்த தூசை போல மாறிப்போகும். அந்த அளவிலே உங்களுடைய நம்பிக்கை இறை சார்ந்ததாக இத்தனை பெரிய ஒரு ஆன்மீக பணியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த அருமை பெருமக்களை வைணவத்திலே சொல்வார்களே, அதை போல அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்க என்று இந்த நிகழ்ச்சியை இத்தனை ஆரவாரத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு இவ்வளவு பொருட்செலவு செய்து இவ்வளவு வல்லமையோடு நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்றடைஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரைமேவி உடல் மறந்தாலும், உனை என்று மறவேன் என் உயர்தனி தமிழே என்று அன்னை தமிழை மீண்டும் வணங்கி, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறதுக்கு இறைவன் வழிவகுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.